பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டு பேருந்து நிழல்கூடத்தையே தனது வாழ்விடமாக கொண்டு கை கால் வராமல் பெரும் அவதிப்பட்டு தற்போது உதவிக்காக இயங்கி காத்திருக்கும் மூதாட்டி ஒருவரின் அவலத்தை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் வளர்ச்சி என்கின்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் தவிர்க்கும் மற்றும் தொலைக்கும் உறவுகளில் முக்கியமானவர்களாக இருப்பவர்கள் வயதான பெற்றோர்கள்தான். பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அனாதையாக நிற்கும் முதியோர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்கின்றது ஒரு ஆய்வு. பல முதியவர்கள் வயதான காலத்தில் கண் பார்வை குறைதல், காது கேளாமை, மூட்டுவலி, பக்கவாதம் என பல்வேறு குறைபாடுகளை சந்திக்க நேரிடுகின்றது. இதுவே பல நேரங்களில் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. பெற்ற பிள்ளைகளுக்காக ஓடாய் உழைத்து தேய்ந்த பெற்றோரை இளைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மறுப்பது வேதனைக்கும் வெட்கத்துக்கும் உரியது. கடைசி காலத்தில் அன்பிற்காக இயங்கும் அவர்களின் தனிமை நிலை சிறைவாசத்தை விட கொடுமையானது. அப்படி பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டு பேருந்து நிழல் கூடத்தையே தனது வாழ்விடமாக கொண்டு கை கால் வராமல் அவதிப்படும் மூதாட்டி ஒருவர் வாழ்ந்து வரும் பரிதாப நிலைமை கல்மணம் கொண்டவர்களின் இதயத்தையும் நொறுக்கும் அளவுக்கு உள்ளது. பெண்ணாகரம் அருகே உள்ள நாகனூரில் உள்ள அரசு பேருந்து நிழல் கூடத்தில் தான் கடந்த 4 ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறார் இந்த மூதாட்டி. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென நோய்வாய்ப்பட்டு வலது கை மற்றும் வலது கால் வராமல் அவதிப்பட்டு வருகின்றார். அங்கேயே உண்பதும் இயற்கை உபாதைகளை கழிப்பதும் அங்கேயே உறங்குவதுமாக இருக்கும் மூதாட்டியின் பரிதாப நிலைமை காண்போரை கண்கலங்க செய்துவிடும். கை கால் வருதில்ல, அந்த கை கால் வந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தினர் மற்றும் பேருந்து நிறுத்தத்திற்கு வரும் பொதுமக்கள் தரும் மிச்சமீதி உணவுகளை உண்டு அரை வயிறும் கால் வயிறுமாக ஏன் சில நாட்கள் பட்டினியுமாக கிடந்து காலத்தை கடத்தி வருகிறார் மூதாட்டி. சாப்பாடு யாருனால கொடுத்த சாப்பிட சாப்பாடு இல்லை. 2 நாள் ஆயிடுச்சு. தனது இந்த நிலைமை குறித்து மூதாட்டி கூறுகையில் தன்னை திருவண்ணாமலையில் இருந்து பெங்களூருவுக்கு கட்டிட மேஸ்தரிக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும் 2 மகன்கள் பிறந்த பின்பு தன்னை விட்டுவிட்டு தனது கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் சென்று விட்டதாகவும் மிகவும் கஷ்டப்பட்டு மகன்களை வளர்த்து திருமணம் செய்து வைத்ததாகவும் கூறினார். மேலும் தான் வேலைக்கு சென்று சம்பாதித்து வருவாயீட்டி கொடுக்கும் வரை தன்னை தனது மகன்கள் கவனித்து வந்ததாகவும் அவர்களுக்கு திருமணம் ஆன பின்பு தன்னால் உழைக்க முடியாத சூழ்நிலையில் தன்னை அவர்கள் துரத்தி விட்டதாகவும் கண்கலங்கியபடியே தெரிவித்தார். 2 பேருக்கு கேரளா கிட்ட போனா பையன் அடிச்சான் வராது எங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளா சென்று அங்கே வேலை செய்து வரும் இளைய மகனை சந்தித்ததாகவும் அப்போது தனது மகன் தன்னை அடித்து துரத்தி விட்டதாகவும் பின்னர் பெங்களூரு சென்ற நிலையில் அங்கு வசிக்கும் மூத்த மகனும் தன்னை ஏற்காமல் ரயிலில் ஏற்றி அனுப்பிவிட்டதாகவும் கண்ணீர் சிந்தியபடியே கூறினார். இது குறித்து அப்பகுதியினர் தெரிவிக்கையில் மூதாட்டியின் பிள்ளைகள் யாரும் அவரை பார்த்துக் கொள்வதில்லை என்றும் இங்கு வரும் மக்கள் கொடுக்கும் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு இங்கேயே இருப்பதாகவும் சமீபத்தில் அவரது பிள்ளைகளின் ஊருக்கு சென்ற நிலையில் அவர்கள் அவரை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் தெரிவித்தனர். ஒரு கையும் ஒரு கையும் ஒரு காலம் இங்கே தாங்கிறாங்க. எங்கேயும் போகிறோம். ஏதோ வரவங்க போகிறவங்க ஏதோ காசு 10 கொடுப்பாங்க, சாப்பாடும் கொடுப்பாங்க. இது அதுதான் பொழப்பு ஓடிட்டு. இது வரைக்கும் யாரும் வந்து பார்த்து யாரும் இது வரைக்கும் பார்க்கல. சொந்தம் பார்த்து அவங்க சொந்தம் பார்த்து எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேன். பேசுறதெல்லாம் நல்லா பேசுது, நல்லா தெளிவாக பேசுது. எந்த ஊர் என்னன்னு கேட்டிங்களா? பெங்களூர் போயிட்டுங்க. பெங்களூரில் பசங்களாம் இருக்கிறாங்க. அப்போ பசங்க சேர்த்த மாட்டேன்றாங்க அப்படின்னு. எத்தனை பசங்க? 2 பசங்களாம். தற்போது மூதாட்டி மனமுடைந்து நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை செல்லவும் வழி இல்லாமல், ஆதரவும் இல்லாமல், உணவுக்கும் வழி இல்லாமல் பேருந்து நிழல் கூடத்திலேயே பரிதவித்து யாரேனும் உதவிக்கு வருவார்களா என காத்து கிடக்கிறார். தர்மபுரி மாவட்ட நிர்வாகமும்
தமிழக அரசும் மூதாட்டியின் இந்த அவல நிலையை அறிந்து அவருக்கு தேவையான உதவியை செய்திட முன்வர வேண்டும் என்பது அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் உள்ளது. மழை வந்துச்சுன்னா ரொம்ப சாரல் அடிக்குது, தண்ணி வந்து அடிக்குது, தண்ணி போகிறது வழி இல்லை. இதெல்லாம் ரொம்ப தண்ணி தண்ணின்னு போகுது. ரொம்ப கொடுங்க சூழ்நிலை. முதுமை என்பது ஒருவரின் வாழ்க்கையில் நிம்மதியான காலங்களாக மட்டுமே இருக்க வேண்டும். மனித வாழ்க்கை ஒரு சங்கிலி தொடர் போன்றது. இன்று பெற்றோரை எப்படி நடத்துகின்றோமோ அப்படித்தான் நாளை முதுமையை அடையும் போது நடத்தப்படுவோம். இதனை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளும் போது பெற்றோர்கள் எப்போதும் அந்நியர்களாக தெரிய மாட்டார்கள். இன்று இவர்கள், நாளை நீங்கள். சத்தியம் செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசனுடன் செய்து கொள்ளும்.